இருந்து பரதநாட்டியம் காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஒரு பரதநாட்டியம் காஸ்டியூமுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 பார்ட்ஸ் இருக்கும். 5 பார்ட்ஸ் வந்து ஸ்கர்ட் டைப் காஸ்டியூமில் வரும், 6 பார்ட்ஸ் வந்து பேண்ட் ஸ்டைல் காஸ்டியூமில் வரும். ஸோ நான் இப்போ பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட் டைப் காஸ்டியூம். இந்த காஸ்டியூமில் இருக்கிற 5 பார்ட்டையும் நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட். இப்போது நான் ஒரு சாரீ எடுத்திருக்கேன். அந்த சாரியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பார்ட்டுக்கு எங்கெங்கே எப்படி கட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் ஒரு பார்ட்டாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது. ப்ளவுஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு சாரீ பார்ட் வரும், ஹிப் பீஸ் வரும், ஃப்ரில் பீஸ் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்ட்டுமே உங்களுக்கு தனித்தனியாக எலாபரேட் வீடியோவாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டான்ஸ் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிற சாரீ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதிலேருந்து இப்போ உங்களுக்கு ஸ்கர்ட் ஸ்டைலில் காஸ்டியூம் ரெடி பண்ண போகிறோம். இப்போது இதை கட் பண்ணலாம். என்னென்ன பார்ட்டுக்கு எங்கெங்கே கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல இந்த சாரியிலேருந்து ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லுவோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த இடத்துல இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அந்த பல்லுவையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது சாரியில் இருக்கிற ஒரு சைட் பார்டரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பார்டரை வந்து நம்ம ஹிப் பீஸ் தைக்கும் போதும் ஹாஃப் சாரி பார்ட் தைக்கும்போது ஃப்ரில் பார்ட் தைக்கும் போதெல்லாம் வந்து அதில் இதை அட்டாச் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சைடில் இருக்கிறது ஃபுல்லுமே பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது அடுத்ததாக இந்த மீதி இருக்கிற கிளாத்தில் இருந்து ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துடணும். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நான் எடுக்க போகிற அளவு பார்த்திங்கன்னா 42 இன்ச்சஸ் எடுக்க போகிறேன். இப்போது மீதி இருக்கிற சாரியில் இன்னொரு சைட் பார்டர் இருக்குது இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கப்புறமா ஒரு 22 இன்ச்சஸ் ஹாஃப் சாரி பார்ட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 36 இன்ச்சஸ் ஹிப் பீஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். கடைசியாக இருக்கிற கிளாத்தில் ஃப்ரில் பார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரில் பார்ட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற கிளாத்தில் வந்து உங்களுக்கு நாடாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில இடத்துல கிராஸ் பீசஸ்லாம் தேவைப்படும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரிமைனிங் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பார்ட்டுக்கும் தேவையானதையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பார்ட்டாக ஸ்டிச் பண்ணணும். அடுத்த வீடியோவில் நான் ஃபஸ்ட் பார்ட், அதாவது டாப் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.